வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தியரி சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போங்க. நமக்கு இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர். ஸோ நமக்கு டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் எக்ஸாம். சரிங்களா? இந்த 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸு. 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்டர்னல் மார்க் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் இருக்கும். ஸோ இந்த 20 1 மார்க்கில் மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 15 1 மார்க் வந்துடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 5 மட்டும் தான் இன்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஸோ மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் வந்து நல்லா பார்த்துருப்போங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஆகட்டும் தியரி ஆகட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் 2 மார்க்கு 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க, 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் தியரி சில டைம் கேட்குறாங்க, அதே மாதிரி சம்மும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ரெண்டுமே வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 72-14 ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 30 கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக. ஸ்டேட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஜென்ரலி மெயின்டைன் பை த ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் வென் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் நாட் ஃபாலோடு. லாப நோக்கமற்ற அமைப்பின் வருவாயின் செலவுகள் ஏதேனும் 4 தருவோம். இது ஒரு முக்கியமான வினா. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பென்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயரை மதிப்பிடும் ஏதேனும் 2 சூழ்நிலைகளை தரவும். ஸ்டேட் எனி டு சர்க்யூட்டன்ஸ் அண்டர்ஸ் ஃபார் த குட்வில் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் இன் வேல்யூட். இறந்த கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை அவருடைய நிறைவேற்றுள்ளோர் கணக்கிற்கு மாற்றுவதற்கு குறிப்பீட்டு பதிவினை தயார் செய்யவும். Give the journal entry of to be passed in transfer the amount of decrease for the partner. அதுக்கு கீழே மிகை ஒப்பந்தம் என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா வரைவு விகிதம் என்றால் என்ன? ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கையினை கூறுக. ஸ்டேட் இனி 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் தகவல்களிலிருந்து லாபம் நட்டம் கண்டறியவும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ராஃபிட் லாஸ். ஸோ இந்த சம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சம்மு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் கம்பல்சரியாக கேட்பாங்க, அப்படின்னா 3 மார்க்கில் கம்பல்சரியாக கேட்பாங்க. சம்மு நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 73-21. ஸோ இதில் 14 கொஷின் கம்பல்சரி. இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவீடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஸோ வேறுபாடு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாப நோக்கமற்ற அமைப்பின் கீழ்காணும் செலவுகள் முதலினமா அல்லது வருவாயினமா வகைப்படுத்துக. மதிப்பு ஊதியம், விளையாட்டு உபகரணம் வாங்குதல், நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்குதல். ஸோ இங்கிலீஷில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிளாசிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மு நல்லா பார்த்துக்கோங்க. 33ல் என்ன சம்மு கேட்டிருக்காங்கன்னு. அதே மாதிரி 34ல் நற்பெயரை தீர்க்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும். ஸ்டேட் த 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் ஃபார் த குட்வில். ஸோ 35 வந்து பார்த்தீங்கன்னா சம்மு தான். வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு முன்பணம் குறித்து சுருக்கமாக எழுதவும். ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் ஃபார் கால் அட்வான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களுக்கு 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பொது அளவு வருமான அறிக்கையினை தயார் செய்யவும். குமார் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் குமார் லிமிடெட் ப்ரிப்பேர் த காமன் சைஸ் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் ஆஃப் எண்டட் 31 March 28. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேலி ERPயின் பொதுவாக பயன்படுத்தப்படும் அந்த சான்றாவணங்களோட வகைகள் கேட்குறாங்க.
மென்ஷன் த காமன்லி யூஸ்டு வவுச்சர்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் டேலி ERP. ஸோ கண்டிப்பாக டேலி ERP ரிலேட்டடாக கொஷின் வந்து அக்கௌண்டிங்கில் கேட்பாங்க. அதனால் டேலி ERPயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்தக்கூடிய செலவுகள் நீர்மை சொத்தாக கருதப்படுவதில்லை, காரணம் கூறு. ஸோ இந்த மாதிரி கிவ் த ரீசன் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. ஸோ இது கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே நமக்கு இங்கிலீஷில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்வென்ட்ரி அண்ட் பீரியட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் எ லிக்விட் அசட்ஸ் ஃபார் ஸ்டேட் ரீசன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 × 5 35. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் தியரி பார்க்கணும், சம் பார்க்கணும்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் த ஆல் த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையே கணக்கீடுகள் பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜன் மற்றும் செல்வா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:1 விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். அவர்களுடைய 31/3/2017 நாளன்று இருப்பு நிலையினை குறிப்பு வரைக எவ்வாறு இருந்தது? பின்வரும் விவரங்களில் மொத்த விற்பனையினை கணக்கிடவும். அதே மாதிரி கணினிமயமாக்கல் கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 விளக்குக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் த டோட்டல் ஸ்கேல். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி தியரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸு தியரிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நடந்த 7 இயர்ஸ் கொஷின் பேப்பருக்கான கொஸ்டின் பேங்க்கு, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ, இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓரளவுக்கு எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் போடுறாங்க, அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. தேங்க்யூ.